ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல், டிடிசி பீரரா, அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனை. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. வாக்குப்பதிவு முடிந்து 46 நாட்களுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் அறிவிப்பு. விளவங்கோடு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 26 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. (2024) மக்களவைத் தேர்தலில் 96.88 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 1.82 கோடி புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். தேர்தல் சந்திக்க தயார். நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியுள்ளது. பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிட முழு அளவில் தயாராக உள்ளது. ஜனநாயக திருவிழாவில் 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என பிரதமர் மோடி உறுதி. ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க இன்று மும்பை செல்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணி பிற தலைவர்களும் பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் தகவல். சென்னையில் 2025 ஜூனில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெறும் என முதலமைச்சர் அறிவிப்பு. உலக தமிழ் செம்மொழி மாநாடு 5 நாட்கள் நடைபெறும் என்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் என்றும் முதலமைச்சர் தகவல். பெண்கள் ராக்கெட்டே விட்டாலும் அவள் பெண்தானே என கருதப்பட்ட நிலையை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள திட்டங்கள் மாறியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாட்டில் வரும் கல்வியாண்டு முதல் BMC பள்ளிகளை துவங்க தமிழக அரசு ஆர்வத்துடன் இருப்பதாக மத்திய அரசுக்கு கடிதம். திட்டத்தில் சேருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அடுத்த கல்வியாண்டுக்கு முன் கையெழுத்திட தயார் என்றும் விளக்கம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான PMC பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க முடிவெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை பேச்சு. மாணவர்கள் நலனுக்காக தமிழக அரசு அனைத்து பள்ளிகளிலும் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முன்வரவும் வலியுறுத்தல். மாநில கல்வியை காவியமாக்குவதுதான் திராவிட மாடலா என சீமான் கண்டனம். வர்ணாபிரம் கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்கும் முடிவை கைவிட வேண்டும் என சீமான் கண்டனம். PMC பள்ளிகள் நீட் தேர்வு போன்றவற்றில் மத்திய அரசை எதிர்ப்பது போல நடிப்பது மட்டுமே திமுகவின் கொள்கை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. தேர்தல் பத்திர நடைமுறை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் நாட்டில் மீண்டும் கருப்பு பணம் உருவாகும் என அஞ்சுவதாக அமித்ஷா தகவல். தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்வதற்கு பதிலாக அதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கலாம் என பேச்சு. தேர்தலில் அண்ணாமலை கத்துக்குட்டி அண்ணாமலைதான் அரைவேக்காடு வாக்கு பெட்டியை திறந்ததான் தமிழக மக்கள் பாஜகவிற்கு வச்ச ஆப்பு தெரியும் என பேசிய செல்லூர் ராஜு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் 4% அகவிலைப்படி உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்க அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் உத்தரவு.
பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கவே CAA சட்டம் என்று அமித்ஷா விளக்கம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி, அங்குள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்திய மக்கள்தான் என திட்டவட்டம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் நீட்டித்து அரசாணை வெளியீடு. வரும் கல்வியாண்டில் 49,664 மாணவிகள் கூடுதலாக பயனடைய உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலேயே முதல் முறையாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களே சொந்தமாக செயற்கை கால் தயாரித்து பயனாளர்களுக்கு வழங்கியதாக மருத்துவமனை முதல்வர் தகவல். தடை செய்யப்பட்ட கொளக்கம்பை செங்குன்றவராயன் மலைக்கு சென்றபோது மாயமான இளைஞர் 300 அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழப்பு. ட்ரோன் கேமரா மூலம் இளைஞரின் சடலம் கண்டெடுப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 44 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:15 மணி வரை பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்து காரணமாக இன்று கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கம். முக்கிய பஸ் நிலையங்களில் அதிகாரிகளை நியமித்து பஸ்கள் இயக்கத்தினை கண்காணிக்க நடவடிக்கை. இன்று சென்னையில் 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. புறநகர் ரயில் சேவை ரத்து காரணமாக இந்த அறிவிப்பு வெளியானதாக தகவல். அதிக லாபம் ஈட்டும் வகையில் பிளே ஸ்டோரில் செயலிகளுக்கு கூகுள் நிறுவனம் கட்டணம் வசூலிப்பதாக இந்திய போட்டி ஆணையம் தகவல். செயலி தயாரிப்பாளர்கள் குற்றம் சாட்டின் பேரில் விரிவான விசாரணை நடத்த உத்தரவு. இந்தியாவில் $50 கோடி முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மின்சார வாகன இறக்குமதி வரி பெருமளவு குறைப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. எலான் மஸ்கின் டெஸ்லா மின்சார வாகன நிறுவனம் இந்தியாவில் நுழைய வாய்ப்பு. ஐநா பொதுக்கூட்டத்தில் அயோத்தி ராமர் கோவில் CAA பற்றி பாகிஸ்தான் தூதர் குறிப்பிட்டு பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம். உலகம் முன்னேறி செல்லும் நிலையில் பின்தங்கியே இருப்பதுதான் பாகிஸ்தானின் முறியடிக்க முடியாத சாதனை என இந்திய தூதர் ருச்சிரா காம்போஜ் விமர்சனம். சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து தெற்கு ஒரேகானுக்கு சென்ற விமானம் மாயமான வெளிச்சுவர் தகடு. யுனைடெட் ஏர்லைன்ஸின் போயிங் விமானம் பத்திரமாக தர இறங்கிய நிலையில் விசாரணைக்கு உத்தரவு. கனடாவின் பிராம்டன் நகரில் சந்தேகத்திற்கு உரிய வகையில் வீடு தீப்பற்றியதில் இந்திய வம்சாவளி தம்பதியும் அவர்களின் மகளும் உயிரிழப்பு. விபத்து அல்ல என கருதுவதாக தீயணைப்பு வீரர்கள் கூறிய நிலையில் கொலையா என கனடா போலீசார் விசாரணை. எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருக்குமாறு வடகொரிய இராணுவத்திற்கு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் அறிவுறுத்தல். தென்கொரியா அமெரிக்கா இடையே அண்மையில் இராணுவ ஒத்திகை நடைபெற்ற நிலையில் வடகொரிய இராணுவ பயிற்சிகளை மகளுடன் பார்வையிட்டார் கிம் ஜாங். ரஷ்யாவில் நடைபெறும் அதிபர் தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சியாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைனுக்கு சரியான பாடம் புகட்டும் என ரஷ்ய அதிபர் புதின் கடும் எச்சரிக்கை.
ஜப்பானில் ஸ்ட்ரெப்டோகாஸ் பைஜீன்ஸ் என்ற மர்மமான பாக்டீரியா வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நூறு டெஸ்ட் போட்டிகள், 500 விக்கெட்டுகள், தனது மனைவி குழந்தைகளை மேடை ஏற்றி பரிசுகளை பெற்றுக்கொண்ட அஸ்வின். (2024) IPL தொடர் முழுவதும் இந்தியாவில் மட்டுமே நடைபெறும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா திட்டவட்டம். மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தொடரின் 2ஆம் பாதி துபாயில் நடைபெற உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. சென்னையில் நடைபெறும் IPL 2024 தொடக்க போட்டிக்கான டிக்கெட் ஆன்லைனில் மார்ச் 18ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு. மகளிர் IPL தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணியின் எல்லிஸ் பெர்ரி அடித்த பந்து டாடா காரின் கண்ணாடியை உடைத்தது. உடைந்த கண்ணாடியை நினைவு பரிசாக வழங்கி கௌரவித்தது டாடா நிறுவனம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் பத்ரினாவுக்கு தொடை எலும்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக IPL தொடரில் சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என தகவல். என் பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கடனாக இருந்தது. எனது முதல் IPL ஒப்பந்தத்தின் மூலம் எல்லா கடனையும் செலுத்தி என் அம்மாவிற்கு நகை வாங்கி கொடுத்ததாக த்ருவ் ஜூரெல் நெகிழ்ச்சி. துப்பறிவாளன் 2 படத்தின் அப்டேட் இயக்குநராக வேண்டும் என்ற தனது கனவு 25 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறியுள்ளதாக வீடியோ வெளியிட்ட நடிகர் விஷால் நெகிழ்ச்சி. இயேசு குறித்து அவதூறாக பேசியதாக கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்த நிலையில் விஜய் ஆண்டனி விளக்கம். வரும் 28ஆம் தேதி வெளியாக இருக்கும் ஆடு ஜீவிதம் படத்திற்காக 4 மொழிகளில் டப்பிங் பேசியுள்ளார் நடிகர் பிருத்திவிராஜ். (1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை காலங்களில் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்ட கொரட்டூர் ஏரி நீரில் கழிவுநீர் கலக்கும் அவலம் குறித்து இன்றைய ஜிம் சிறப்பு பார்வையில் காண்போம். சென்னையில் மிகப்பெரிய ஏரி. 1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை காலங்களில் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்ட ஏரி நீர். சிறப்பு வாய்ந்த ஏரியில் பல ஏக்கர் அளவிற்கு தனியார் ஆக்கிரமிப்புகள். ஏரியில் கழிவுநீர் கலக்கும் அவலம். கொரட்டூர் ஏரி என்பது தமிழ்நாட்டின் சென்னை அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூரில் 990 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு ஏரியாகும். இந்த ஏரி சென்னை அரக்கோணம் தொடர்வண்டி பாதையின் வடக்கில் அமைந்துள்ளது. இது மேற்கு சென்னையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். கொரட்டூர் ஏரி, அம்பத்தூர் ஏரி, ரெட்டேரி ஆகியவை 3 தொடர் நீர்நிலைகளாகும். மழைக்காலத்தில் இதில் ஒவ்வொரு ஏரியாக நிறைந்து
அதன் உபரி நீர் அடுத்த ஏரியை நிரப்பக்கூடிய வகையில் உபரி நீர் வாய்க்கால்கள் அமைந்துள்ளன. 1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை நிலவிய காலங்களில் இந்த ஏரி நீர் சென்னையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. 2013ஆம் ஆண்டில் நீர்வள ஆதாரத்துறையில் அம்பத்தூர், மாதவரம், கொரட்டூர் ஆகிய ஏரிகளை ஒட்டிய பகுதிகளில் புத்துணர்ச்சியூட்டும் பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகள் ஆகியவற்றை அமைத்து அழகுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டங்களுக்கு மொத்தம் 600 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. கொரட்டூர் ஏரி பல வகை உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. ஏரிக்கு வந்து செல்லும் பறவை இனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கு வரும் பறவை கவனிப்பவர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்தது. இங்கு கணக்கெடுப்பில் கண்டுள்ள பறவை இனங்கள் மொத்தம் 160. அவற்றுள் 43 வகையான பறவை இனங்கள் வலசை வருபவையாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஏரியில் பல ஏக்கர் அளவிற்கு தனியார் ஆக்கிரமிப்புகள் உள்ளன. இது அதிகமாக இதில் வந்து தொழிற்சாலை கழிவுகள் தான் கலக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. கொரட்டூர் பக்கத்தில் இந்த அம்பத்தூர், பற்றவாக்கம், கருக்கு இந்த போன்ற இடங்களில் இதிலெல்லாம் என்னென்னா அந்த பிளேண்டிங் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிங்கு, கந்தகம், பாஸ்பரஸு அதெல்லாம் கலக்குது. அந்த கெமிக்கல் கழிவுகள் கலக்கிறதுனால இந்த கொரட்டூர் ஏரி சுத்தமாக நச்சாயிடுச்சு. இதை வந்து எதுக்குமே நம்ம உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதில் எந்த உயிரினமும் இருக்காது. இவ்வளோ கழிவுகள் கலக்கிறதுனால நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொரட்டூர் ஏரியில் ஆகாய தாமரை தான் இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சு கூட கொரட்டூர் ஏரி 10% கூட ரொம்பலை. ஏன்னா கொரட்டூர் ஏரிக்கு தண்ணி வரலை. வந்ததெல்லாம் கழிவு தண்ணி தான், மழை தண்ணி வரலை. ஸோ அடுத்த மழைக்குள்ளாவது இந்த கொரட்டூர் ஏரியை சீரமைச்சு இதுக்குள்ளே வர்ற எல்லா தண்ணியும் சுத்தமான தண்ணியாக இந்த கொரட்டூர் ஏரிக்குள்ளே அரசாங்கம் விடுமாயின் இது வந்து ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக மாறும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. இங்கே வர்ற தொழிற்சாலை கழிவுகள், இன்னும் பிற கழிவுகள், அதாவது நச்சு கழிவுகள், அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், பிளாஸ்டிக் கழிவுகள், அந்த தொழிற்சாலை ஆலையிலேருந்து வர்ற மற்ற கழிவுகள், அதை வந்து நிச்சயமாக தடுக்கணும். ஏன்னா வீட்டு கழிவுகள் கூட இங்கே டிசால்வ் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நீர்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு. அது பூமி எடுத்துக்கும். ஆனால் தொழிற்சாலைகள் நச்சு கழிவுகள் நமக்கு வந்து பேராபத்தை விளைவிக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த கொரட்டூர் ஏரிக்குள்ளே வர்ற தண்ணி வந்து சுத்தகரித்து விடணும். அப்படி விட்டாங்கன்னா இந்த ஏரி தண்ணியை நம்ம சென்னை நகருக்கு குடி நீராக பயன்படுத்தலாம். இந்த தண்ணி இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே பறவைகள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. உயிரினங்களே இல்லை, மீன்கள் இல்லை. இங்கே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தோல் வியாதி வரும். ஏரியில் சுற்றியுள்ள பட்டரவாக்கம், அத்திப்பேட்டை, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளின் குடியிருப்புகளின் சாக்கடை நீரும் தொழிற்சாலை கழிவு நீரும் சுத்திகரிக்கப்படாமல் கலக்கிவிடப்பட்டதால் ஏரி நீர் மாசடைந்துள்ளது. மேலும் அம்பத்தூர் சுற்றுவட்டார தொழிற்சாலை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவு நீர் மழைநீர் வடிகால்கள் மூலம் கொரட்டூர் ஏரியில் கலக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். முழுக்க சாக்கடை குட்டையாக மாறிட்டு இருக்கு. அரசின் அலட்சியத்தால் தான். அரசு இதை கண்ணும் கருத்துமாக பராமரித்தால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருக்காது. அரசாங்கம் உடனடியாக இந்த சிட்கோவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த கழிவு நீரை வேறு வழியில் எடுத்து சென்று அதை கூவத்திலே கலக்க வேண்டும். அதை விடுத்து அதை ஏரியிலே கலக்க விடுவது என்பது மிகவும் ஆபத்தான செயல். இது எதிர்கால குடிநீர் தேவைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். மழைக்காலங்களில் இந்த கழிவுநீர் கால்வாயில் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் போது மண்டல அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயில் உள்ள மதகு வழியாக கொரட்டூர் ஏரிக்குள் கழிவு நீரை திறந்து விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஏரி பாதுகாப்பு இயக்கத்தினர். தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலத்தில் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே இதில் போராடிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை எஸ்டேட் சாக்கடை தண்ணியும் இந்த உபரி நீரையும் தண்ணி ஏரியில் விடாமல் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் திட்டமிட்டு மழை நீர் என்ற பெயரில் சாக்கடையை உள்ளே கலந்துக்கிட்டே இருக்காங்க.
மழைநீர் கால்வாய் என்பது அம்பத்தூரில் முழுக்க முழுக்க ஓரளவுக்கு 90% மேற்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் வந்துருச்சு. அப்படி இருந்தும் சாக்கடை நீர் மழைநீர் கால்வாய்களில் கலக்குது. அந்த மழைநீர் கால்வாய்கள் நேரடியாக வந்து ஏரியில் கலக்குது. எஸ்டிபி பிளான்ட் சிட்கோ போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இவங்க தனியார் போட்டிருக்கு, இங்கே மாநகராட்சி போட்டிருக்கிறதா இருக்கட்டும், எதுவும் முழுமையாக வேலை செய்யவில்லை. நேரடியாக சாக்கடை எல்லா பகுதிகளிலுமிருந்து கலந்து கொண்டே இருக்கிறது. நாள் முழுவதும் ஏரியில் கழிவுநீர் தடையின்றி ஓடுகிறது. மழைக்காலங்களில் கொரட்டூரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். மேலும் இதுபோல் ஏரிக்குள் கழிவுநீரை கலக்கக்கூடாது என்றும் மண்டல அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கொரட்டூர் சுற்றுவட்டாரங்களில் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு உதவிய ஏரி கழிவுநீர் குட்டையாக மாறியது. ஏரியை மீட்க கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தினர் 5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். நாங்கள் தான் கொரட்டூர் ஏரியை சீரமைச்சு கொடுக்கணும். எங்களுக்கு இதில் கழிவு தண்ணி இல்லாமல் மற்ற தண்ணியை வண்டி விடணும். கொரட்டூர் ஏரிக்குள்ளே சுத்தகரித்து தான் விடணும். இதை மிக விரைவில் பண்ணணுங்கிறதான் எங்களோட கோரிக்கை. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தாங்க, கார்பரேஷனில் கமிஷனராக இருந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. இப்போ இன்க்ளூடிங் இப்போ இருக்கிற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்போ தலைமை அதிகாரி அவர்களும் வந்து பார்த்தாங்க. ஆனால் யாருமே வந்து இதில் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. ஏன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் கொரட்டூர் ஏரி இப்போ நிச்சயமாக சீரடைஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். 2016 என்ஜிடியில் வழக்கு போட்டது, 2019 தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி கொரட்டூர் ஏரிக்குள்ளே கழிவு தண்ணி விடக்கூடாதுன்னு 2022 மறுபடியும் வந்து அந்த தடையான இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை அவங்க வந்து சில இது சொல்லியிருக்காங்க தீர்வு, அதை செயல்படுத்தினாலே போகிறோம். அது ஒரே தீர்வு, கழிவு தண்ணி உள்ளே வரக்கூடாது. அதுதான், அது எந்த கழிவாக இருந்தாலும் அப்படின்னா சுத்தகரித்து உள்ளே விடணும். இதனை கண்டித்து கொரட்டூர் ஒண்டிவீரன் கோவில் அருகில் உள்ள கழிவுநீர் மதகு அருகே பெண்கள் உட்பட பொதுமக்கள், தன்னார்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர். மக்களின் முயற்சியால் பல நல்ல மாற்றங்கள் கொரட்டூர் ஏரியில் ஏற்பட்டாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவுநீர் போன்றவற்றால் ஏற்படும் தீமையை அரசாங்கம் கட்டுப்படுத்தினால் மட்டுமே கொரட்டூர் ஏரியை பாதுகாக்க முடியும். தொழிற்சாலை கழிவு உட்பட பல வகையான கழிவுகள் ஏரிக்குள் பாய்வதை தடுக்க வேண்டும். ஏரியில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய ஆக்கிரமிப்புகளையும் தடுக்க வேண்டும். கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அனுமதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நாங்கள் தொடர்ச்சி அந்த குடிநீருக்காக போராடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள், ஏராளமான வெளிநாட்டு பறவைகள், இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் உள்ள பறவைகள், வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வந்து ஏராளமாக தங்குது. அதனால் வனவிலங்கு சரணாலயமாக இதை வந்து பறவைகள் சரணாலயமாக அமைக்க வேண்டும். வனத்துறை இதை வந்து கையில் எடுத்து இதை பறவைகள் சரணாலயமாக அமைத்தால் இதில் உள்ள ஆக்கிரமிப்பும் இதில் சாக்கடை கலப்பது நிற்கும். அதுக்காக நாங்கள் வந்து பறவைகள் சரணாலயமாகவாது அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் கோரிக்கையாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்காக உழைப்பதாக சொல்லி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள், ஆனால் நடைமுறையில் வரவில்லை. இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அரசின் பொறுப்பு. அரசு இதற்கு உடனடியாக செயல்பட வேண்டும். மக்களுக்கு உயிர்நீர் குடிநீர், இந்த குடிநீர் ஆதாரமான ஏரி இப்படி இருக்கும் பொழுது இந்திய அரசின் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம், நாடாளுமன்றத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்பதெல்லாம் நம்முடைய அடிப்படை குடிநீரை அழித்துவிட்டு செய்யக்கூடிய செயல். அரசாங்கம் அந்த தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விடுத்து இந்த குடிநீர் ஏரியை பாதுகாத்தால் இன்னும் 100 தலைமுறைகள் வாழும். இது வந்து இன்னைக்கு இருந்த ஏரி இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஏரி. நம்ம தலைமுறையில் அதை அழிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறையும் இந்த ஏரியை பயன்படுத்தணும், இந்த குடிநீரை பயன்படுத்தணும். அதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு உதவும் இந்த ஏரியை தூர்வாரி
கரையை பலப்படுத்த வேண்டும். மாதனாங்குப்பம் அருகே ஏரி களங்களின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இவர்களின் கோரிக்கை நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை அவங்க வந்து சில இது சொல்லியிருக்காங்க தீர்வு, அதை செயல்படுத்தினாலே போகிறோம். அது ஒரே தீர்வு, கழிவு தண்ணி உள்ளே வரக்கூடாது. அதுதான், அது எந்த கழிவாக இருந்தாலும் அப்படின்னா சுத்தகரித்து உள்ளே விடணும். மீண்டும் அடுத்த ஜெம் சிறப்பு பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செய்தியாளர் பெரியார், ஒளிப்பதிவாளர்கள் மணிமாறன், சந்துரு, படத்தொகுப்பு தட்சிணாமூர்த்தி, பின்னணி குரல் எழுத்தாக்கம் ஜெயக்குமார் முத்து மற்றும் கருத்தாக்கம் சீதாபதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.